தலைவர் தளபதி அவர்கள் யாரு உழைத்தார்களோ 30 ஆண்டு காலமா உழைத்த இந்த ராஜ்குமாரை மாவட்ட அமைச்சராக என்னை நியமித்துள்ள அவர்கள் நான் என்றும் தலைமையாற்றுவேன் என்று கூறிக்கொண்டு எனக்கு வாக்களித்த இந்த கடலூர் சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த மக்கள் அனைவருக்கும் எனக்கு நன்றிகளை பாடல்களை தொற்று வழங்குகின்றேன். இந்த 9 தொகுதியிலே கடலூர் தொகுதி வெற்றி பெற்றதற்கு காரணம் இங்க இருக்கக்கூடிய பொதுமக்களாகிய உங்களுக்கும் வணிகர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் அனைத்து சங்கங்களுக்கும் எனது பலமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை காணிக்கையாக்கி தெரிந்து கொள்கிறேன். இது மட்டுமில்லாமல் வரும் உள்ளாட்சி தேர்தலாக இருந்தாலும் சரி, நாடாளுமன்ற தேர்தலாக சரி, கடலூர் மாவட்டம் தளபதியின் கோட்டையாக கூறிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். உங்களுடைய பேராதரவோடு தொடர்ந்து நாம் பயணிக்க வேண்டும். இருக்கக்கூடிய அத்தனை நிர்வாகிகளுக்கும் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை, நான் பார்த்துக் கொள்கிறேன். தளபதி அவர்கள் நம்மளை பார்த்துக் கொள்வார், பார்த்துக் கொள்வார். ஆகியனாலே நாம் மக்கள் பணிகளை செய்ய வைத்துள்ளோம். மக்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளும் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் முதலமைச்சர்கள் செய்து கொடுப்பார். ஆகியனாலே நாளை முதல் எனக்காக வரவேற்பு அளித்த இங்கு கூடியிருக்கின்ற அத்தனை என்னுடைய தம்பிமார்களுக்கும் தங்கைமார்களுக்கும் அண்ணன்மார்களுக்கும் எனது மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.